டேஸ்டியான சோயா கட்லெட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் அவிச்சு வச்சுருக்கேன். 2 ஆனியன் அதையும் சாப் பண்ணிக்கோங்க. 2 பூண்டு பல்ல மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்க சோயா சாங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தாலே போதும். இதை கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணணும். அதுக்கு 3 ப்ரெட் எடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக பேனில் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா கடையில் கூட வாங்கலாம் நம்ம. ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணால் ஈஸியாக பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். எடுத்து வச்சுருங்க தனியாக. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அதில் கொஞ்சமாக சில்லி போட்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதை வதங்க விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிடலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட சில்லி பவுடர் ஒன்று, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதுலேயே நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இது வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே பண்ணி எடுத்துருங்க. ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்க சோயாவை எடுத்து மேலே போட்டு இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கட்லெட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பசைஞ்சு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 முட்டை, அது கூட சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் இதை போட்டு அதுலேயும் நல்ல ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதுலேயே அப்படியே தட்டி விட்டுட்டு கையை வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. இது மாதிரி நல்லா டிப் பண்ணி தட்டி எடுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். நான் டக்குன்னு ரெடி ஆகிடும். அது இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சோயா கட்லெட் ரெடி.